தமிழக சட்டப்பேரவையில் நாளை தாக்கல் செய்யப்படும் நிதிநிலை அறிக்கையை 100 இடங்களில் நேரலையில் ஒளிபரப்பு செய்ய சென்னை மாநகராட்சி ஏற்பாடு. தருமபுரி மொரப்பூர் தொடர்வண்டி பாதை திட்டத்திற்கு 6 ஆண்டுகளாகியும் நிலம் கையகப்படுத்தாதது ஏன்? தமிழக அரசுக்கு அன்புமணி கேள்வி. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை இன்று 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என வானிலை ஆய்வு நடுவம் எச்சரிக்கை. சென்னையில் கடன் தொல்லை காரணமாக ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மருத்துவர், வழக்குரைஞர் உட்பட 4 பேர் தற்கொலை. நாடு முழுவதும் உள்ள நடுவண் அரசு பல்கலைக்கழகங்களில் 5400 பேராசிரியர் பணியிடங்கள் காலியாக இருப்பதாக தகவல். அரியலூர் மாவட்டம் திருமானூர் பகுதியில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி நாசமானதால் விவசாயிகள் கவலை. தாம்பரம் தொடர்வண்டி நிலையத்தில் பயணச்சீட்டு பரிசோதகரை தாக்கிய இளைஞர், இருவரும் நடைமேடையில் கட்டிப்பிடித்து உருண்டதால் பரபரப்பு. மாசி மாத முழுநிலவு நாளையொட்டி விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் மலையேறி வழிபாடு. உலக கண் நீரழுத்த நோய் வாரத்தையொட்டி தஞ்சாவூரில் உள்ள மருத்துவமனையில் விழிப்புணர்வு கண்காட்சி தொடக்கம். அமெரிக்கா முன்மொழிந்த 30 நாட்கள் போர் நிறுத்தத்தை கடைபிடிக்க தயாராக இருப்பதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அறிவிப்பு.